வியூவர்ஸ், வெல்கம் டு துர்கா ட்ரீட்ஸ். நான் எங்கேருந்து வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? மாயாவரத்தில் இருக்கிற என்னோட இன்லாஸ் வீட்டில் தான் வந்திருக்கேன். நாங்கள் வந்தாலே எப்பயுமே இங்கே நான்வெஜ் தாங்க. அதுலேயே எங்கள் அத்தை மீன் குழம்பு செஞ்சு அசத்திடுவாங்க. ஸோ அவங்க சமையலை நான் நம்ம சேனலில் ஒரு வீலாகாக போடலான்னு பிளான் பண்ணேன். அதை ஃபஸ்ட்டு போய் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அவங்க ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணாங்க. கடைசி பேசி எடுத்து அவங்கள நல்லா கன்வின்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அவங்க போட்ட ஒரே ஒரு கண்டிஷன், அவங்களோட ஃபேஸை மட்டும் காமிச்சிடவே கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக த்ரூ அவுட் த விளாக் அவங்க ஃபேஸை காமிக்கக்கூடாதுன்னு பண்ண ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறமா எங்கள் அத்தையோட ஸ்டைலில் கிராமத்து முறையில் அடுப்பும் மண் சட்டியும் வச்சு அவங்க செஞ்ச மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் சுள்ளியெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா மண்ணடுப்பில் சமைக்கணும் இல்லையா? ஸோ வீட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் உடச்சி ரெடி பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுப்பு வீட்டோட புறவாசலில் வைக்கலான்னு முடிவு பண்ணோம். ஸோ அதுக்கு எல்லா செட்டப்பும் போட்டு அடுப்புக்கு பொட்டும் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எங்களோட அத்தை. ஸோ ஃபிஷ்ஷை கட் பண்ணுறதுக்கு எங்கள் மாமாவோட ஸ்பெஷல் ஆயுதம் ரெடி. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி. ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்! இன்னைக்கு வறுவலுக்கு வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் குழம்புக்கு மத்தியும் காணங்கலத்தையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மாமாவுக்கும் இந்த மாதிரியே மீனுனா ரொம்ப இஷ்டம். ஸோ மீன் எப்பயுமே வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஸ்பெஷலான கத்திரிக்கோல், அதுக்குன்னு தனியாக கத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. மீன் வந்ததும் ஃபர்ஸ்ட் அவங்க பாணியில் வேகமாக எல்லாத்தையும் கட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை கழுவி சமைச்சா மட்டும் நம்ம போதும். அவ்வளோதான், மாமா எல்லா மீனையும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அதை கழுவி ரெடி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ நானும் அத்தையும் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இறங்க ஆரம்பித்தோம். Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா.
இன்தா ஆ கும்தா ஆ இன்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி அம்மிக்கல் எல்லாம் நம்ம சென்னையிலலாம் பார்க்க கூட முடியாது. ஆனால் அத்தைக்கு ஊருக்கு நாங்கள் வரப்போ எங்களுக்காக ஸ்பெஷலாக செய்கிறப்ப எப்பயுமே இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி தான் செஞ்சு தருவாங்க. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் பசங்க டிஃப்ரெண்ட்டாக பழைய காலத்து டேஸ்ட்டில் சாப்பிட்டுமேன்னு சொல்லி. ஸோ அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அவங்க பொறுமையாக அரைச்சி ரெடி பண்ணுறாங்க. இப்போ வறுவலுக்கு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி மஞ்சளும் வத்தல் மிளகும் போட்டு அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பும் மிளகும் சேர்த்து அதையும் இடித்து ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நம்ம மீனோட வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வஞ்சரம் மீன் தான் வறுக்க போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா பீஸும் நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மஞ்சளும் வத்தல் மிளகோட பேஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை எல்லா மீனுக்கும் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பெரட்டுறாங்க. பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயும் அதில் சேர்த்துட்டு சோம்பும் மிளகும் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம குழம்பெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா இதை வறுத்து ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு தேவையான புளியை எடுத்து ஊற வச்சுருந்தாங்க. அதை நல்லா கரைச்சி எடுத்திருக்காங்க. தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கிட்டு கூடவே உப்பு மஞ்சத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான காய்கறிகள் தான் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ குழம்புக்காக பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி ஆல்ரெடி ரெடியாக எங்கள் அத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்ததான் நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு சூடம் உள்ளே வச்சு அந்த சூடத்தை ஏற்றி நம்மளோட அடுப்பை பற்ற வைக்கிறாங்க. நம்மளோட மீன் குழம்பு இந்த மண் சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குறாங்க.
கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தக்காளி எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுறாங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூளையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எங்கள் அத்தை ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் சேர்க்குறாங்க. அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் அதுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து மூடி வச்சிடுறாங்க. கூடவே மாங்காய் கட் பண்ணி வச்சதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சேர்க்குறாங்க. அதோட தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளோட மீனும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே போட்ட மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து இறக்கி வச்சிடுறாங்க. நம்ம சட்டியில் சுட சுட மீன் குழம்பு ரெடி. ஆனால் அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வறுவலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வறுவலுக்காக இந்த மாதிரி ஒரு எண்ணெய் பேன் எடுத்திருக்கோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டு வறுத்துட வேண்டியதான். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதுவும் நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குதுங்க. எப்படா எடுத்து இலையில வைப்பாங்க சாப்பிட்லானே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மீனும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிராமத்து ஸ்டைல் மீன் விருந்தா மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி தான்.